வணக்கம் சாப்பாடு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்லா ஹெல்த்தியான திணை சேமியா எப்படி உதிரியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. திணை சேமியா பண்ணுறதுக்கு நான் 2 பாக்கெட் போல் திணை சேமியா எடுத்திருக்கேன். 2 பாக்கெட்டில் 4 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். சேமியா மூழ்கிற அளவுக்கு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்த பிறகு இதில் நாம் 1 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு இப்போ உப்பு கரையிற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ உப்பு நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்து இதில் நாம் எடுத்து வச்சுருக்க இந்த திணை சேமியாவை சேர்த்துக்கலாம். இப்போ சேமியா சேர்த்துட்டு இப்போ இந்த சேமியாவை இந்த தண்ணியில் 1 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம ஊற வச்சு எடுக்க போகிறோம். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா சேமியாவை வேக வச்சு எடுக்கும் போதில் சேமியா கொலன்னு ஆயிரும். அதனால் 1 நிமிஷத்துக்கு ஊற வச்சா போதும். அப்போ தான் சேமியா வேக வச்சு எடுக்கும் போதில் நல்லா உதிரியாக பொலன்னு கிடைக்கும். இப்போ இந்த சேமியா 1 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ இந்த சேமியாவை நம்ம 1 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேமியா மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இது போல் இட்லி பிளேட்டில் ஒரு துணி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த திணை சேமியாவை நம்ம இதில் சேர்த்துடலாம். அடுத்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நாம் ஊற வச்சுருக்கேன் இந்த திணை சேமியாவை எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த சேமியாவை 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நாம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இது வேகட்டும். இப்போ இந்த திணை சேமியாவை 8 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்து அகலமாக இருக்கிற பேசனில் இந்த சேமியாவை நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த திணை சேமியா வச்சு நம்ம இனிப்பு காரம்னு சொல்லிட்டு 2 விதமாக ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இனிப்பு சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பவுலில் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் போல் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவும் உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போதில் இது போல் நெய் சேர்த்து கலந்து விட்டு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அவங்களுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இனிப்பு திணை சேமியா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அடுத்து கார சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கார சேமியா பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுறலாம். நம்ம சேர்த்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் சேர்த்த பிறகு காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தக்காளியை சேர்த்துட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இந்த சேமியாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கேன் இந்த திணை சேமியாவை இது போல் நல்லா உதுத்து விட்டு நல்லா உதிரியாக சேர்த்துக்கலாம். சேமியாவில் சேர்த்த பிறகு இப்போ இந்த சேமியாவை இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். சேமியா கொஞ்சம் கூட குலையாமல் எந்த அளவுக்கு நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கெலாம் ரைஸு எந்த அளவுக்கு உதிரியாக வேக வச்சு எடுப்போமோ அது போல் நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த சேமியாவை இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டாச்சு. கடைசியாக இதில் கொஞ்சமாக தேங்காய் மட்டும் துருவி சேர்த்துக்கலாம். தேங்காய் உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு பிடிக்கும்னா கடைசியாக கொஞ்சமாக துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கார சேமியாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய திணை சேமியாவை எப்படி குலையாமல் நல்லா உதிரியாக செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்டு காரம்னு சொல்லிட்டு 2 விதமாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கூடிய நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.